அடுத்த ஸ்டோரிய பாருங்க. குற்றமும் குறையும். இதனுடைய குரலை படிக்கலாமா? யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. இதனுடைய அர்த்தம் என்ன? காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். அதாவது ஒரு மனுஷங்க எதை ப்ரொடெக்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா முக்கியமா எதை காக்க வேண்டும் அப்படின்னா நம்மளோட நாக்கு, நம்மளோட வாய், இதை என்ன செய்யணும்? ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறணும். அப்படி நம்ம இந்த வாயை தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். நமக்கு ஒரே துன்பமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி என்னன்னு படிக்கலாம். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கி விடுவர். அதாவது கதிரவன் அப்படின்னு ஒரு பாய் இருந்தான். அவன்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு. என்னன்னா எப்பயுமே யாரையாச்சும் பத்தி காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்ல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சு. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்ப அவனை பார்த்தாலும் ஓடிடுறாங்க. தமிழழகன் ஒருவன் தான் இப்போது அவனுடன் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழழகன் 4 நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழ் அழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழ் அழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போறாங்களே என்றான் கதிரவன். ஓகே, இப்ப யாரு கதிரவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா? தமிழ் அழகன். அவன் ஒருத்தன் தான் இப்ப ஃப்ரெண்டா இருக்கிறான். மத்த யாருமே அவன் கூட இப்ப ஃப்ரெண்டே கிடையாது. ஒரு நாள் தமிழ் அழகன் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கதிரவன் அந்த இடத்துக்கு வர்றான். வரும் பொழுது மத்த 4 பேர் என்ன செஞ்சிடறாங்க? ஓடிடுறாங்க. தமிழழகன் மட்டும் நிக்கிறான். அப்ப கதிரவனுக்கு முகம் வாடி போயிருச்சு. ரொம்ப சேட் ஆயிட்டான். எல்லாரும் என்னை பார்த்தாலே ஓடி போறாங்களே அப்படின்னு பேடா ஃபீல் பண்றான். எல்லாம் யாரால? உன்னால தானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையதானே பேசினேன் என்றான் கதிரவன். கதிர், குற்றம் குறை யார்கிட்டே தான் இல்ல. உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறதுதான் உன்னோட குறை. உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிரவன் தன்னை திருத்திக் கொண்டான். எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர். சோ கதிரவன் சொல்றான், என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? ஏன் எல்லாரும் என்னை பார்த்து ஓடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது கதிர் சொல்றான், நீ பிறரோட குற்றம் குறைகளை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேல்ல, அது யாருக்குமே பிடிக்கல. அதனாலதான் யாருமே உங்ககிட்ட பேசுறதில்ல. குற்றம் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு. அதை எதுக்கு நம்ம பேசணும்? அதை நம்ம சொல்லக்கூடாது. உன் நாக்கை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நீ அதை கண்ட்ரோல் பண்ணனா உன்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் கதிரவனும் தன்னை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தன்னை திருத்தி கொள்ள ஆரம்பித்தான். அப்ப அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அததான் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க, யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. யாராக இருந்தாலும் தங்களோட நாக்கை என்ன செய்யணும்? காக்க வேண்டும். அப்படி காக்காவிட்டால் நம்ம சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவோம் அப்படின்னு சொல்றாங்க.